அதுவும் எந்தவித கட்டணம் இல்லாமல் இலவசமாக செய்ய அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் என்றதை இந்த நேரத்தில் நன்றியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். போன வாரத்துல ராஜா சார் அவர்கள் எங்களோடு 1.5 மணி நேரம் ஆன்லைன்ல வந்து எதை பேசணும், எதை பேசக்கூடாது, என்ன செய்யணும் அப்படின்லாம் எங்களுக்கு அறிவுரை வழங்கினார். அது எங்க பட்டிமன்ற குழு உறுப்பினர்களுக்கும் பயங்கர உற்சாகமா இருந்தது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே அத்தனை ஆளுமைகளுக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிலருக்கு மட்டும் நான் நன்றி சொல்லிட்டு இதன் உரையை நிறைவு செய்கிறேன். குறிப்பா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நண்பர் அபு, அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற நண்பர் ரவிச்சந்திரன் கண்ணன், அவர் தான் இந்த நிகழ்ச்சிக்கு தேவையான அத்தனை சிலைகள், புத்தகங்கள், பரிசு பொருட்கள் எல்லாத்தையும் அனுப்பி வச்சார். ஒரே வாரத்துல நான் கேட்டேன், ஒரே வாரத்துல எல்லாத்தையும் ரெடி பண்ணி எங்களுக்கு வந்து அதை அனுப்பி வச்சார். அதன் பிறகு தோழி ரம்யா ரவீந்திரன், அவங்க வந்து ஃபெட்னாவோட போர்ட் ஆஃப் டைரக்டர் இருக்காங்க. தோழி பிரதிபா, இவங்க 2 பேரும் வந்து எனக்கு பின்னாடியில பல உதவிகள் செஞ்சிருக்காங்க. அவங்களையும் நான் இந்த நேரத்தில் நினைவு கூறுறேன். அதன் பிறகு வளைகுடா பகுதி தமிழ் மன்ற தலைவர் ஜூலியட், நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்ன போது உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ எங்களை முடிஞ்ச வரைக்கும் செய்யணும் அப்படின்னு எங்களோட உறுதுணையா நின்ற திரு ஜூலியட் அவங்களுக்கும், அதே மாதிரி இந்த வளைகுடா பகுதியினுடைய செயலாளர் ஜான் பிரதாப், அவருக்கு கூடான ஒரு நன்றிகள். ஏன்னா எங்க குழுல அவர் இல்ல, ஆனா எங்க குழுல ஒருத்தரா அவர் எல்லா வேலையிலும் இழுத்து போட்டு செஞ்சார். அதனால அவருக்கு எங்களுடைய நன்றிகள். அப்புறம் என்னுடைய நண்பர்கள் ரோஸ்வில்ல இருந்து மகேஷ் மற்றும் பாலா, இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னோடனே பாலா சொன்னாரு, நீங்க தேவையில்லாம பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்க, இப்பதான் உருப்படியா ஒரு ஐடியா பண்றீங்க, அதை நல்லபடியா பண்ணுங்கன்னு சொன்னது வந்து பாலா. அது மட்டும் இல்லாம பல ஐடியாக்களை எனக்கு வந்து மகேஷும் பாலாவும் கொடுத்துருக்காங்க. மேலும் தொடர்ந்து எங்களோட பயணிக்கிற உங்களுக்கு ஹெல்ப் பண்றோன்றதையும் உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது போக அமெரிக்க ஐக்கிய முஸ்லீம் பேரவை அவர்களுக்கும், மேலும் இது குறித்து நான் ஃபெட்னாவுடைய தலைவர் பாலசுவாமிநாதன் அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் உடனடியாக ஒத்துக்கொண்டு இந்த மாதிரி ஒரு ஃபண்ட் ரைசிங் ஈவென்ட் இருக்கு, நான் அது கூட சேர்த்து இது இணைச்சு நம்ம வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணலாம்னு சொன்னதுக்கு உடனே ஒத்துக்கொண்டதற்காகவும் பாலா அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பெர்க்லி பல்கலைக்கழகத்தின் சவுத் ஏசியன் ஸ்டடீஸ் உடைய பேராசிரியர் திருமதி பாரதி அவர்களுக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இஃப்தார் விருதுல தான் அவங்க நான் பார்த்தேன். மீனா சுந்தரபாண்டியன் அவங்க தான் எனக்கு அவங்க நம்பரை கொடுத்து பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த இஃப்தார் விருதுல அவங்கள பார்க்கலான்னு போகும்போது அவங்க சொன்னாங்க, நீங்க தான் ஜேசுவா, நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த அளவுக்கு அவங்க வந்து என்னை தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதனால் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சேக்கிரமன்றம்ன்றது, நான் என்னதான் இங்க வசிச்சாலும் சேக்கிரமன்ற தமிழ் மன்றத்தோடு தான் எனக்கு உறவு ஜாஸ்தி. இங்க இருக்கிற தமிழ் மன்ற தலைவரே வந்து என்ன எப்போதும் புகார் சொல்லுவாங்க. அதுக்கு பெரிய காரணம் நான் ரொம்ப நீண்ட காலமா அவங்களோட தொடர்புல இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கும் என்னுடைய அத்தனை முயற்சிகளுக்கும் எப்போதும் உறுதுணையா இருக்கிற என்னுடைய சகோதரர் திரு ஜான் பிரிட்டோ, சேகரமன்ற முன்னாள் தலைவர், ஃபெட்னாவுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர், அவருக்கும் என்னுடைய நன்றி. இறுதியா சொல்ல நினைக்காதீங்க, யாமணி கருணாகரன் அவங்க இந்த ஐடியாவை சொன்னவனே சரியான நேரத்தில் இதை ஆரம்பிச்சிருக்கிறீங்க ஜெசு, என்னுடைய வாழ்த்துக்கள். என்னால் எல்லா உதவிகளையும் செய்யறேன்னு அவங்க ஒத்துக்கொண்டாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த முயற்சியை, இது ஒரு முதல் முயற்சி, இதுல ஏதாவது தவறுகள் இருந்தாலும் நீங்க என்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம். நீங்க இந்த குழுல இணையன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான இந்த போன் நம்பர், இமெயில் இருக்கு, நீங்க எங்களோட தொடர்பு கொள்ளலாம். இந்த குழுவை கலிபோர்னியா மட்டும் இல்லாம நாங்க மற்ற மாநிலங்களிலும் உள்ள பேச்சாளர்களை ஏற்றுக்கொண்டு வட அமெரிக்கா முழுதும் பயணிக்கணும்ன்ற எண்ணத்தோடு தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதனுடைய ஒரு சிறு விதையா இன்னைக்கு நீங்க அதுக்கு சாட்சியா இருக்கிறீங்க. இங்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ஜேசு. அடுத்து திசையெங்கும் தன் புகழால் பட்டிமன்றம் என்ற மாபெரும் கலைக்கு பெருமை சேர்த்திருக்கும் மாபெரும் தமிழ் ஆளுமைகள் நக்கீரர் பட்டிமன்ற குழுவிற்கு தங்கள் வாழ்த்துக்களை காணொளிகள் மூலம் தெரிவித்திருக்கிறார்கள். அவை இப்பொழுது உங்கள் பார்வைக்கு.
பெரியவர்களே, வருகிற ஏப்ரல் 27ஆம் தேதி கலிபோர்னியாவில் நக்கீரர் பட்டிமன்ற குழு அவருடைய தொடக்க விழாவை தொடங்க இருக்கிறது. பட்டிமன்றம் என்பது இலக்கிய வழிகளிலே வளர்ந்தது, சமய வழிகளிலே வளர்ந்தது, சமுதாய வழிகளுக்கு சென்றது. இப்போது அது அறிவியலை நோக்கி பயணிக்கிறது. உள்ளபடியே பட்டிமன்றம் தன்னுடைய பாதையை செழுமையாக ஆக்குவ வேண்டும் என்று சொன்னால் வருகிற காலத்தை அறிவியலுக்குள்ளே அது புகுந்து அதையும் சமுதாயத்தையும் இணைப்பது போல நம்முடைய அறிவு தளங்களை செழுமைப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. அதை காலமறிந்து தொடங்கி இருக்கக்கூடிய இந்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் அதை கேளுங்கள், தொடருங்கள், வாழருங்கள், வாழ்த்துங்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் உடைய மகேஷ். அமெரிக்க தமிழ் சொன்னாங்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன். தேவதுல தமிழ் ஓசை உலகம் எல்லாம் பலவும் முறையை செய்தல் வேண்டும் அப்படிங்கிற வார்த்தைக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அற்புதமா நக்கீரர் பட்டிமன்ற குழுவினுடைய கோலாகலமான துவக்க விழா ஏப்ரல் 27ஆம் தேதி அமெரிக்க மண்ணில் நடக்கப்போகுது. மனநிறைந்த வாழ்த்துக்கள். ஏன்னா எந்த பேச்சாளர்கள் அமெரிக்கா வந்தாலும் கூட பேசுறதுக்கு பேச்சாளர்கள் கிடைப்பாங்களா பட்டிமன்றத்துக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைச்சாச்சுன்னு நான் நினைச்சுக்கிறேன். என்னுடைய மனநிறைந்த வாழ்த்துக்கள். ஏற்கனவே இருக்கிற பேச்சாளர்கள், புதிதாக உருவாக போகிற பேச்சாளர்கள், அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பட்டிமன்ற கலை அப்படிங்கிறது நம் மரபுக்கு மட்டுமே, நம் மொழிக்கு மட்டுமே இருக்கிற மாபெரும் சொத்து. அதை அமெரிக்கர்கள் மீண்டும் கையில் எடுத்திருக்கிறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. எல்லாரும் வாங்க, தமிழ் அமுதம். அன்பு தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சென்னையிலிருந்து புலவர் மா ராமலிங்கம் பேசுகிறேன். அமெரிக்க மண்ணில் கலிபோர்னியாவில் இன்று நக்கீரர் பட்டிமன்ற குழுவினுடைய கோலாகல திருவிழாவின் தொடக்கம். இந்த தொடக்க விழாவிலே நான் பங்கு பெற்று உங்கள் அனைவரோடும் அந்த வாழ்த்தரங்கத்தில் கலந்து கொண்டதிலே பெருமையும் பேரானந்தமும் அடைகிறேன். தேவதர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற மகாகவி பாரதியினுடைய வாசகத்தை கையில் எடுத்துக்கொண்டு சென்றிடுவேர் எட்டித்திற்கும் என்ற வாசகத்தையும் உறுதியாக்கி இன்றைக்கு இந்த நக்கீரர் பட்டிமன்ற குழுவினுடைய தொடக்க விழா அமெரிக்க மண்ணில் கலிபோர்னியாவில் நடைபெறுகிற வரலாறு உலக தமிழர்களின் ஒரு ஒப்பற்ற வரலாறு. சொல்ல போனால் வருங்காலத்தில் உலக தமிழர்கள் அனைவருக்கும் நல்ல தமிழ் விருந்தினை அளிக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பினை அருமை நண்பர், ஆளுமை திறமை மிக்க மாமனிதர், சொல்லாற்றல் மிக்க பெருமைக்குரியவர், பண்பாளர் ஜேசு சுந்தரமாறன் அவர்கள் இந்த பொறுப்பினை கையில் எடுத்துக்கொண்டு அற்புதமாக இந்த குழுவினுடைய பெருமையை இன்றைக்கு தொடங்க இருக்கிறார். அன்பு நண்பர்களே, இந்த நக்கீரர் பட்டிமன்ற குழுவிற்கு நக்கீரர் என்ற பெயர் சூட்டி இருக்கிற அற்புதம் இருக்கிறதே, எங்குமே காணாத ஒரு சிறப்பு. இதுதான் முதலாக உலகளவில் வைக்கப்பட்டிருக்கிற பெயர் என்று கூட நான் கருதுகிறேன். காரணம், சொன்னவர் யார் என்பதை விட சொன்ன செய்திதான் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும் என்பதைத்தான் உலகத்திற்கு சொன்னவர் நக்கீரர். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய மாபெரும் தமிழ் அறிஞருடைய பெயரிலே இந்த பட்டிமன்ற குழுவினை அமைத்து மிகப்பெரிய தமிழ் வரலாறு படைக்கப் போகிற ஜேசு சுந்தரமாறன் அவர்களை நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். அருமைக்குரியவர்களே, கொரோனாவின் கொடுங்கால காலத்தில் ஜூம் நிகழ்ச்சிகள், பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளிலே பட்டிமன்றத்திலே பங்கேற்று மிகச்சிறந்த வாதங்களை பதிவு செய்த பெருமைக்குரியவர் தான் சொல்லாளுமை மிக்க ஜேசு சுந்தரமாறன் அவர்கள். அவர்கள் இதை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த பட்டிமன்ற குழுவினுடைய பயணத்தை கால் நூற்றாண்டு, அரை நூற்றாண்டு என்று வெள்ளி விழா, வைர விழா, பொன் விழா என்றெல்லாம் போகிற வகையிலே இதை கொண்டு போவார். நிச்சயம் இது உலகறிய பாராட்டு பெறக்கூடிய அளவுக்கு இது தன் பெருமிதத்தை நிலைநாட்டும் என்ற பெருமையோடு உங்களை வாழ்த்துவதிலே நான் பேரானந்தம் அடைகிறேன். வாழ்க, வளர்க, வெல்க.
வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று சொன்ன கவிஞர் பாரதிதாசனுடைய அடிச்சுவட்டில் இருந்து தமிழ் மண்ணுக்கே உரிய தொல் பழம் கலைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்கிற ஒரு முயற்சி தான் இப்போது சகோதரர் ஜேசு சுந்தரமாறனும் நண்பர்களும் சேர்த்து அமெரிக்க மண்ணிலே ஆரம்பித்திருக்கின்ற நக்கீரர் பட்டிமன்ற குழு என்கின்ற முயற்சி. பட்டிமன்றம் தமிழுக்கு மாத்திரமே உரித்தான ஒரு கலை. எல்லா மொழிகள்லயும் இருந்திருக்கலாம் ஒரு காலத்துல. ஆனா இப்போது தமிழ் மொழியில் மாத்திரம்தான் இந்த கலை நிலைத்து நிற்கிறது. தொன்மை கொண்ட இந்த கலை தொடர்ச்சியாக அடுத்த தலைமுறைக்கு போக வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்க இந்த நக்கீரர் பட்டிமன்ற குழு அப்படின்ற குழுவை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பட்டிமன்ற குழுக்கள் இருக்கிறது. ஆனா அமெரிக்க மண்ணுக்கு நாங்க வர்ற போது அங்க இருக்கிறவர்களை எங்கள் பட்டிமன்ற மேடைகளில் அரங்கேற்றும் போது சில சமயம் அப்படியே நாங்க அசந்து போயிடுவோம், பிரமிப்பா இருப்போம். ஐயோ இவ்வளவு நல்லா பேசிட்டாங்களே, உங்களுக்கு எப்படி பதில் சொல்றதுன்ற ஒரு தவிப்பே சில சமயம் எனக்கு மேடைகள் நடக்குது. அவ்வளவு நல்ல பேச்சாளர்கள் அமெரிக்க மண்ணில் இருக்காங்க. இவர்களை இணைத்து இவர்கள் மூலமாக ஆர்வமுள்ள மற்றவர்களுக்கு வாய்ப்பு தருவதற்கும் ரொம்ப முக்கியமா அடுத்த தலைமுறை இளம் பிள்ளைகளை பட்டிமன்றம் என்ற அந்த ஃபோல்டுக்குள்ள அந்த இணைப்புக்குள்ளே கொண்டு வருவதற்கும் நக்கீரர் பட்டிமன்ற குழு இப்போது துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு மென்மேலும் உயர்ந்து வளர்ந்து சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இதனுடைய முதல் நிகழ்வாக ஏப்ரல் 27ஆம் நாள் ஃப்ரீமான்ட் நகரத்தில் முதல் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இது தொடர்ந்து பல நிகழ்வுகள் நடந்து புது புது பேச்சாளர்கள் களம் காண வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் இங்கே நான் பதிவு செய்து கொள்கின்றேன். ஜேசு சுந்தரமாறனுக்கும் இதை நடத்துகின்ற எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள், வாழ்த்துக்கள். வணக்கம். அமெரிக்க வாழ் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட அன்பான வணக்கமும் வாழ்த்துகளும். பட்டிமன்றம் அப்படின்ற ஒரு அமைப்பு காலம் காலமாக தமிழுக்கு பெருமை தருகிற ஒரு அருமையான கலை. பட்டிமன்றம் மட்டும் இல்லைன்னா என்ன மாதிரி ஒரு கிராமத்து சிறுவன் வளர வளர உலகம் தெரிந்தவனாக தமிழ் உலகை சுற்றி வருபவனாக ஆகி இருக்கவே முடியாது. நான் படித்த படிப்பு ஒன்றும் பெரிய படிப்பு இல்லை, எனக்கு பெரிய தமிழ் புலமையும் கிடையாது. ஆனால் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்கள் கூடவே இருந்தது. சன் தொலைக்காட்சி மூலமாக மக்களுக்கு அறிமுகமானது. இது ரெண்டும் எனக்கு கொடுத்த பெரிய கொடை என்னன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உங்களை மாதிரி தமிழ் மக்களை எங்கிருந்தோ வந்து சந்திக்கிற வாய்ப்பு. இதுக்கு பெரும் காரணம் பட்டிமன்றத்தில் நான் பேசுனேன்னா, பட்டிமன்றம்ன்றது ரொம்ப பழைய கலை வடிவம். வேறு எந்த மொழியிலும் இல்லை, தமிழுக்கு மட்டுமே சொந்தமானது பட்டிமன்றம் என்கிற கலை வடிவம். ஒரு பொருளை எடுத்து வைத்துக் கொண்டு அதை ஒட்டியும் வெட்டியும் பேசுவது, அதற்கு ஒரு தீர்ப்பு கொண்டு வருவது, ஒரு பொருளை பற்றி சிந்திப்பதன் மூலமாக அதை ஆழத்தை அகலத்தை உணரச் செய்வது, எதிர்கருத்து ஒன்று இருக்கும் என்று மற்றவர்கள் நம்புவது. ஜனநாயகம் என்பது தழைக்கிற இடமே என்ன கேட்ட பட்டிமன்றம் தான். ஏன்னா ஒருத்தர் எதிரணியில பேசும்போது இன்னொருத்தர் அமைதியா உட்காந்து கேட்டுட்டு இருக்காருல்ல. நம்ம ஊரு சட்டசபை பார்லிமெண்ட்ல கூட அந்த மாதிரி கேட்கறதுல எதிர்த்து கூச்சல் போடுவாங்க. நடுவர் என்கிறவர் சபாநாயகருக்கு மேலாக ஒரு பெரும் அங்கீகாரத்தோடு அமர்ந்திருப்பவர். ஏறக்குறைய ஜட்ஜிகள் சொல்றது கூட ஒரு மேல்முறையீடு உண்டு, அப்பீல் உண்டு. பட்டிமன்றத்துல 2 அணியும் சந்தோஷமா கேட்டுட்டு போயிடுவாங்க. தமிழ் மொழி, பக்தி, இலக்கியங்கள், இன்னும் என்னென்ன இருக்கோ அத்தனையும் வளர்வதற்கு பட்டிமன்றங்கள் உதவி இருக்கிறது. இன்றைக்கு அது அறிவியல் உலகத்தையும் தொட்டு இருக்கிறது, மருத்துவ உலகத்தின் செய்திகளையும் விவாதிக்கிறது. இந்த பட்டிமன்றத்துல அமெரிக்காவில் நாங்கள் நிறைய நடத்திருக்கோம். ஆனா இப்போ நக்கீரர் பட்டிமன்ற குழு என்கிற ஒரு அமைப்பை இப்போ அங்க இருக்கிற பிள்ளைகள் உருவாக்குறாங்க. பேச்சாளர்களை உருவாக்குவதற்கு, நல்ல செழுமையான விவாதங்களை கொண்டு வருவதற்கு, அடுத்த தலைமுறைக்கும் பட்டிமன்ற கலையை எடுத்து செல்வதற்கு, பட்டிமன்றம் என்கிற கலை வடிவத்தை இன்று வளர்கிற இளைஞர்களுக்கும் போய் சொல்வதற்கு இந்த நக்கீரர் பட்டிமன்ற குழு முயற்சி செய்ய போகிறது என்று அறிந்து மகிழ்கிறேன். இன்று தொடக்க விழா காணுகின்ற நக்கீரர் பட்டிமன்ற குழு மென்மேலும் சாதனைகள் செய்து தமிழ் மொழிக்கு
பெருமை சேர்க்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். தமிழறிஞர் சாலமன் பாப்பையா, திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் இருவரது ஆசிகளையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துகள். வளர்க, வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்து நம் நக்கீரர் பட்டிமன்ற குழுவிற்கு தங்கள் வருகையின் மூலம் ஆசிகளையும் பேராதரவையும் தந்தருளிய நம் சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி. எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் என்பது நலுந்தொகை பாடிய அதிவீர ராமபாண்டியனின் கூற்று. அத்தகைய உன்னத பணியை நம் கலிபோர்னியா பெர்க்லி பல்கலைக்கழகத்தில் செய்து கொண்டிருப்பவர் பேராசிரியர் பாரதி. தாயகம் மதுரையில் தொடங்கி அயலகம் கலிபோர்னியா வரை தமிழ் மொழி ஆய்விற்கும் கல்வியியலுக்கும் இவர் ஆற்றிய பணிகள் ஏராளம். உலக மக்கள் நலனுக்காக உழைக்கும் ஆளுமைகளை கௌரவிக்கும் வால்ட் டிஸ்னி மோட்டிவ் விருது 2016ஆம் ஆண்டு இவருக்கு அளிக்கப்பட்டது தனிச்சிறப்பு. மேலும் நம் குழந்தைகள் தமிழ் பயிலும் கலிபோர்னியா தமிழ் அகாடமி மற்றும் அமெரிக்கன் தமிழ் அகாடமியில் தொண்டாற்றும் ஆசிரியர்களுக்கு மொழி கல்வியியல் பயிற்சியை தொடர்ந்து தந்து கொண்டிருப்பவர். இத்தகைய பெருமைகளுக்குரிய பேராசிரியர் அவர்களுக்கு நக்கீரர் பட்டிமன்ற குழுவின் சார்பாக மரியாதை செலுத்த திரு ஜேசு சுந்தரமாறன், திரு அபுகான், திருமதி வித்யா மற்றும் திருமதி ஸ்ரீவித்யா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன்.